ஸ்டார்ட். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியமான உணவு. ஊட்டச்சத்துல பழம், காய்கறி, கீரைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஊட்டச்சத்துக்கள் 5 பொருட்கள் உள்ளன. அது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், வைட்டமின்கள், கொழுப்புகள், தாதுப்புகள். நான் இப்போ கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி பேச போகிறேன். கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆகிய கூட்டுப்பொருட்களாகும். நம்ம சாப்பிட்ற சாதத்தில் அரிசி சாதத்தில் நிறைய கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. நான் இப்போ புரதங்களை பற்றி சொல்ல போகிறேன். உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களாகவும் கட்டமைப்பு பொருளாகவும் புரதங்கள் இருக்குது. புரதங்களில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. அந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் 9 இருக்குது. நம்மளுக்கு இப்போ புரதங்கள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் எடுத்துக்க முடியும். அந்த உணவுப் பொருட்கள் பழங்கள், காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், இந்த இதிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். புரதங்கள் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து அதிகமான கொழுப்புகள் எடுத்துக்க முடியும். இந்த கொழுப்புகள் நம்ம உடம்புல உள்ள செல்கள் மற்றும் நம்மளோட வளர்ச்சியை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது இந்த கொழுப்புகள் தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து அதிகமான கொழுப்புகள் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம உடலாலே கொழுப்புகள் உருவாகிறதில்ல, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கொழுப்புகள் வரும். இந்த கொழுப்புகள் எந்தெந்த பொருளில் இருக்குன்னா முட்டையில் உள்ள கரு, அதுக்கப்புறம் நிறைவுற்ற எண்ணெய். நான் பேச போகிறது வைட்டமினை பற்றி சொல்ல போகிறேன். வைட்டமின்கள் நம்ம உடலில் மிக முக்கியமான ஊட்டச்சத்தாகும். வைட்டமின்களில் வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் பி, வைட்டமின் டி. இப்போ நான் சொல்ல போகிறது வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏல உள்ள பொருட்கள்லாம் கேரட், பப்பாளி, முட்டை, காய்கறிகள், தாவரங்கள் போன்றவை உள்ளன. இதெல்லாம் நம்ம சாப்பிடாட்டி நமக்கு என்ன நோய் வரும்னா தோல் நோய்கள், மாலைக்கண் நோய்கள் இதெல்லாம் வரும். வைட்டமின் கே பொருட்களில் இறைச்சி, சோயாபீன்ஸ், பால் இதெல்லாம் நம்ம சாப்பிடாட்டி நமக்கு வர நோய் இரத்த சோகை, இரத்த உறுத்தல், இரத்த அழுத்தம் இதெல்லாம் வரும். இதான் வைட்டமின். தாதுப்புக்கள் நம்ம உடல்ல ரொம்ப ரொம்ப தேவையானது. நம்மளோ விலங்குகளோ பறவைகளோ எந்த ஒரு அசைவு செய்யறதுக்கும் தாதுப்புக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எலும்புகள்ல கால்சியம்ங்கிற ஒரு தாதுப்பு இருக்கு. அதனால தான் எலும்புகள் வடிவமைப்புல இருக்கு. கால்சியம், அயோடின், இரும்பு, சோடியம், பொட்டாசியம் போன்றவைல இருக்கு. கால்சியம் பால் பொருட்கள்ல இருக்கு. பொட்டாசியத்துல கீரை வகைகள்ல இருக்கு. சோடியத்துல உப்பு இருக்கு. அயோடின்ல அயோடின் பேரிச்சம்பழத்துல இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுல இருக்கு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இது மாதிரி சாப்பிடாம நாங்கள் சொல்கிற சரிவிகித உணவுகளை சாப்பிட்டாலே நம்ம மக்கள் எல்லாரும் நல்லபடியாக வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.